ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீட்லேயே மஞ்சள் தூள் ரெடி பண்ண போகிறோங்க. நல்ல எந்த கெமிக்கலும் சேர்க்காமல் வீட்லேயே சுத்தமான ஒரு ஹோம்மேட் ஆர்கானிக் மஞ்சள் தூள் தான். ஒரு வருஷம் வரைக்கும் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், பூச்சி எதுவும் வராது. அந்த அளவுக்கு சுத்தமாக ரெடி பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்றைக்கி நான் ஃப்ரெஷ்ஷான மஞ்சள் தாங்க எடுத்திருக்கேன். நம்ம பொங்கலுக்கெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணுவோம்ல ஃப்ரெஷ் மஞ்சள், அந்த மஞ்சள் தான் இன்றைக்கி நான் 5 கிலோ கிட்ட மஞ்சள் எடுத்திருக்கீங்க. நீங்கள் எவ்வளோ இந்த மாதிரி மஞ்சள் கிடச்சிது அப்படின்னா நீங்கள் விட்டுறாதீங்க, நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இதை நம்ம நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வர போகிறோம். ஏன்னா இந்த மஞ்சள் பார்த்திங்க அப்படின்னா நிறைய மண் இருக்குங்க. இதில் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கேவும் நிறைய மண் இருக்கும். இதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு தான் மஞ்சள் தூள் ரெடி பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் நல்லா தண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம மஞ்சள் எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி தண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க மஞ்சள் நிறைய சேர்த்துடக்கூடாதுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அதில் இருக்க மண் எல்லாம் போகிற வரைக்கும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி க்ளீன் பண்ணிக்கோங்க. அந்த இடுக்கிலெல்லாம் நிறைய மண் ஒட்டி இருக்குங்க, அதெல்லாம் தேய்ச்சி நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நம்ம 2-3 தடவை க்ளீன் பண்ணால் தான் அந்த மண்ணெல்லாம் நம்ம போகும். இப்போ பாருங்கள் எவ்வளோ மண் வந்திருக்குன்னு சொல்லிட்டு இதை நம்ம கீழே ஊற்றிட்டு நல்லா 3 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த தண்ணியை கீழே கொட்டிடலாம். இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷான வேறு தண்ணியை எடுத்துகிட்டு வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் இப்போ வாஷ் பண்ண போகிறது 3ஆவது தடவைங்க. நம்ம முதல் தடவை கழுவுனதுக்கும் இப்போ க்ளீன் பண்ணுறதுக்கும் நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்கும். தண்ணி பாருங்கள் எவ்வளோ சுத்தமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இதே மாதிரி நம்மக்கிட்ட இருக்க எல்லா மஞ்சளையும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இந்த அளவுக்கு க்ளீன் ஆகிருக்கணும். இப்போ நம்மக்கிட்ட இருக்க எல்லா மஞ்சளையும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்தாச்சுங்க. இந்த மாதிரி நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிக்கோங்க. இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 15 to 20 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கிற போகிறோம். ஏன்னா மஞ்சளை நம்ம வேக வச்சுட்டு கட் பண்ணால் தான் மஞ்சள் தூள் நல்லாயிருக்கும். அதனால் இப்போ இந்த மாதிரி பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி நீங்கள் பாத்திரம் ஃபுல்லாக எடுத்துடக்கூடாதுங்க, பாதி அளவுக்கு மட்டும் நீங்கள் தண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். ஏன்னா மஞ்சள் போடுறப்ப தண்ணி எல்லாம் வெளியில் வந்துடும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மஞ்சள் எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். நான் 5 கிலோ மஞ்சள் யூஸ் பண்ணுறதுனால நான் 2 பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேங்க. இதை எப்படி வேக வைக்கணும் அப்படின்னா, ஒரு 15 நிமிஷம் வேக வச்சா போதுங்க. மஞ்சள் சீக்கிரம் வெந்துடும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா 20 நிமிஷம் நீங்கள் வேக வச்சுக்கிட்டா போதும். உங்களுக்கே தெரியும், மஞ்சள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அது நல்லா வெந்திருக்கும். உடைக்கிறப்ப ஈஸியாக உடப்படும். அது வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 20 நிமிஷம் இந்த மஞ்சள் அப்படியே இருக்கட்டுங்க. இது பார்த்திங்க அப்படின்னா 20 நிமிஷத்துக்கு மூடி வச்சுருங்க. இதுக்கு மேலே ஒரு டவல் மாதிரி போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா சீக்கிரமாக வெந்துடும். இந்த மாதிரி ஒரு டவல் போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், 20 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். மஞ்சள் எல்லாமே நல்லா வெந்துருச்சு, உங்களுக்கே தெரியும். நீங்கள் ஒரு மஞ்சள் எடுத்து கையில் உடச்சி பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக உடப்படுங்க. இப்போ பாருங்கள், அந்த தண்ணியே பாருங்கள் எவ்வளோ தண்ணி கலர் இறங்கியிருக்குன்னு சொல்லிட்டு. இது லைட்டாக கொஞ்சமாக உடச்சி பார்த்திங்கன்னா உங்களுக்கே அந்த சாஃப்ட்னஸ் தெரியுங்க. இப்போ இந்த மஞ்சள் எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு கரண்டி யூஸ் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், மஞ்சள் எல்லாம் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. உடைக்கிறப்ப உங்களுக்கு சீக்கிரமாக உடப்படும். இப்போ இன்னொரு மஞ்சள் எடுத்து செக் பண்ணலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு சாஃப்டாக வெந்திருக்கணுங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிக்கிற போகிறோம். ஏன்னா நம்ம இப்படியே முழு மஞ்சளாக வெயிலில் காய வச்சோம் அப்படின்னா சீக்கிரம் காயாதுங்க, லேட் ஆயிரும். அதனால் சும்மா இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கொஞ்சம் மெல்லிஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஏன் கட் பண்ணுறோம் அப்படின்னா, வெயிலில் காய வைக்கிறப்ப சீக்கிரம் உங்களுக்கு காஞ்சிரும். மஞ்சளும் சீக்கிரமாக காஞ்சி வந்துடும். நீங்கள் ஃபுல்லாக போட்டிங்க அப்படின்னா காயறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். இப்போ இதே மாதிரி நம்மக்கிட்ட இருக்க எல்லா மஞ்சளையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 to 4 நாள் வரைக்கும் நீங்கள் வெயிலில் வைக்கணுங்க. நல்ல வெயில் அடித்தாதான் மஞ்சள் சீக்கிரமாக காயும். இதை ஒரு 3 நாள் கழித்து வெயிலில் காய வச்சுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள், நான் ஒரு 3 நாள் கிட்ட நல்ல வெயிலில் வச்சுருந்தேங்க. மஞ்சள் நல்லா ட்ரையாக காஞ்சிருச்சு. இதில் கொஞ்சம் கூட ஈரப்பதமே இருக்கக்கூடாதுங்க. ஈரப்பதம் இருந்து நீங்கள் மஞ்சள் அரைச்சிங்க அப்படின்னா சீக்கிரமாக பூச்சி வந்துடும்.
கெட்டு போயிடும். அதனால் வந்து இந்த மாதிரி ட்ரையாக காய வச்சு எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து மிக்சியில் தான் பவுடர் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து இதை வந்து மிஷினில் கொடுத்து கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். பார்க்குறதுக்கு வந்து மஞ்சள் இந்த கலரில் இருக்குங்களா, நம்ம வந்து பவுடர் அரைச்சதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நல்ல ஒரு ட்ரையான மிக்சர் ஜாராக எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவும் ஈரப்பதம் எதுவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி மிக்சர் ஜாரில் கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்துக்கலாம். ஒரு 2 கைப்பிடி 3 கைப்பிடி மட்டும் சேருங்க. ரொம்ப சேர்த்து அரைக்கக்கூடாதுங்க, அரைப்படாது. இதை வந்து மிக்சியில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், காய வச்சப்போ இருந்த கலருக்கும் நம்ம அரைச்சோன்னே பாருங்கள் மஞ்சள் தூள் எவ்வளோ நல்ல கலராக அவ்வளோ வாசனையாக இருக்குங்க. இதை நம்ம வந்து ஒரு ஜல்லடை வச்சு நம்ம சலிச்சுக்கலாம். அப்போ தான் நமக்கு வந்து கடையில் வாங்குற மாதிரி ஒரு ஃபைனான மஞ்சள் தூள் கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு ஜல்லடை எடுத்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க மஞ்சள் இதில் சேர்த்து நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். நம்ம சலிச்சதுக்கப்புறம் இதில் திப்பி இருக்குங்க. அதை வந்து நம்ம கீழே போட்டுறக்கூடாது. மறுபடியும் ஒரு மிக்ஸி ஜார்லேயே சேர்த்து நல்லா கடைசியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி நம்மக்கிட்ட இருக்க எல்லா மஞ்சளையும் எடுத்து சலிச்சு எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக ஃபைனாக அரைப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு. மஞ்சள் தூள் வாசனையே பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது. எல்லா மஞ்சளையும் இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இப்போ பார்த்துங்க, கிட்டத்தட்ட வந்து 5 கிலோ மஞ்சளுக்கு நான் வந்து 1 கிலோவுக்கு மேலேயே மஞ்சள் தூள் கிடச்சிருக்கு. 1 கிலோவும் 100 கிராம் எக்ஸ்ட்ராவும் கிடச்சிருக்குங்க. கை எதுவும் படாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி பாருங்கள் ஃபைனாக மஞ்சள் தூள் நல்ல வாசனையாக நல்ல கலர்ஃபுல்லான ஒரு மஞ்சள் தூளுங்க. இதை வந்து நீங்கள் எப்படி ஸ்டோர் பண்ணணும்னு நான் சொல்கிறேங்க. இதை வந்து நல்லா கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து எப்போ தேவையோ அப்போ நீங்கள் ரீஃபில் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள் 1 கிலோவுக்கு மேலேயே மஞ்சள் தூள் நமக்கு கிடச்சிருக்கு. இதை வந்து நீங்கள் உங்களுக்கு எப்போ தேவைப்படுதோ இந்த மாதிரி குட்டி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க, ரீஃபில் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இதே மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் இந்த மாதிரி மஞ்சள் வாங்கி ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு ஆர்கானிக் மஞ்சள் தூள் வீட்லேயே ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி மஞ்சள் தூள் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.